இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே இது. எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது. பேர பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகல, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும். நம்ம அவங்கள குறை சொல்ல. அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும், மற்ற விஜய், அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட காப்பாத்திடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்னே ஒன்று வேண்டுகோளா இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது? தமிழ் சினிமா என்றால் நொந்து போயிருக்கிறது, வெந்து போயிருக்கிறது. சின்ன ப்ரொடியூசர் மட்டுமல்ல, மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் சிரமத்தில் ஆழ்கிறார்கள், பொருளாதார சிரமத்தில் ஆழ்கிறார்கள். பெரிய கம்பெனிகள் எல்லாம் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகள் வந்துதான் தமிழ் சினிமா மிக மோசமான நிலைக்கு போவதற்கு காரணமே கார்பரேட் கம்பெனி என்பது உண்மை. இந்த சம்பளத்தை ஏற்றி அவங்க தான் சின்ன ப்ரொடியூசர் கூட பிழைக்காம பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தை விட கொடுமை என்னன்னா, தமிழ் சினிமாவின் தலைமகன், உலக நடிகர்களுக்கெல்லாம் தலைவன், தமிழ் சினிமாவின் அடையாளம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். ஏழையாய் பிறந்து நாடகங்களை நடித்து பராசக்தியின் மூலமாக கதாநாயகனாகி உலக நடிகனாக உயர்ந்து காட்டியவர். அந்த சிவாஜி கணேசன் வீடு இப்பொழுது ஏலம் போவதற்கு நோட்டீஸ் ஒட்டப்பட்டு விட்டது. கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வந்து விட்டது. இந்த சினிமாவில் ஒற்றுமை இருந்தால் அது யாரோ பேர பிள்ளையோ பிள்ளைகள் இருக்காது. பேர பிள்ளை ஏதோ படம் எடுத்தாரு, 3 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 3 கோடி கடன், படம் ரிலீஸ் ஆகல, பணத்தை திருப்பி கொடுக்கல, வட்டி ஏறி அது 9 கோடிக்கு மேலே போயிருக்கு. ஏறும், வட்டிக்கு வாங்கினா ஏறதான் செய்யும். நம்ம அவங்கள குறை சொல்ல. ஆனால் அது சிவாஜி கணேசன் யார் பேரம் பண்ணானோ, யார் பண்ணாங்களோ, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கலைஞரால் சிவாஜியா, சிவாஜியால் கலைஞரா, முத்தமிழறிஞரா என்ற கேள்விகள் எழுதுவதெல்லாம் சிவாஜியால் கலைஞர், கலைஞரால் சிவாஜி. முத்தமிழறிஞர் எழுதிய வசனத்தை பேசி சிவாஜி புகழ் பெற்றார். புகழ் அந்த வசனங்களை சிவாஜி நடித்ததாலே, பேசியதாலே முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் பெற்றார் என்று ஒரு போட்டி. உயிர் நண்பர்கள். அவருடைய வீடு இன்றைக்கு ஏலம் என்கிற போது யாரால் எதனால் என்பதை பார்ப்பதை விட தமிழ் நடிகர்கள், ஹீரோக்கள் மனசு வச்சா 10 பேர் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணம் போட்டு சாந்தி லீஸா இல்ல இல்ல தம்பி விளக்கம் சொல்றாரு, எனக்கு தெரியாது. தம்பி தப்பு இல்லை, இருக்கட்டும், எனக்கு தெரியல. நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் சிவாஜிக்காக. அது என்ன வழி இருக்கோ. நான் என்ன சொல்றேன், தமிழக முதல்வர், அவங்க அப்பா கலைஞர் தான் பீச்சில் அவருக்கு சிலை வைத்தார். பிறகு அதை நினைவு மண்டபம் அங்கே கொண்டு போய் கட்டினாங்க. அந்த குடும்பத்தில் பற்றுள்ள ஆட்சி நடக்குது. வழிமுறை சட்டம் சரியா இருந்தா, முறை சரியா இருந்தா, நம்முடைய நடிகர்களுக்கு சிவாஜிக்காக இதில் யார் என்ன தப்பு பண்ணான்னு ஃபைனான்சியரை கூப்பிட்டு பேசுனா அவர் கூட நிறைய மனசாட்சியோடு ஒத்துக்குவார். குறைச்சி ஒரு 10 பேர் சேர்ந்து முடிஞ்சா பண்ணலாம். இல்லை அவங்க சொத்து இருந்தா அதை விற்று கூட பண்ணலாம். எனக்கு தெரியல. வேண்டுகோள், ஒரு தமிழ் நடிகனுடைய குடும்பம் இன்றைக்கு ஏலம் விடப்பட்டு விட்டது. அது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதை வேண்டுகோளாக வைத்தேன். நான் யாரையும் குறை சொல்ல. முடிந்தா யாரால் முடியுமோ அவர்களாம் உதவி பண்ணுங்க. அந்த குடும்பத்து பிரச்சனை எனக்கு தெரியாது. நான் படித்த செய்தி மனவேதனையாக இருந்தது. அதனால் யாராவது தமிழக அரசோ
தமிழ் சினிமா ஹீரோக்களோ இல்லை நடிகர் சங்கமோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது உதவி செய்து சிவாஜி சம்பாதி வீட்டை காப்பாற்றுங்கள். அவங்க பேர புள்ள அதை பற்றி இல்லை. பிரபு கூட நல்லா தான் இருக்கார், நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ஒரு வேண்டுகோள் வச்சா கமலஹாசன் பண்ணலாம். அந்த குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் உள்ளவர். நடிகர் திலகத்தின் காலடியிலே கிடப்பார். ஒய்ஜி மகேந்திரனும் கமலஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் மற்ற விஜய் அஜித் எல்லாரும் சேர்ந்தா கூட நம்ம காப்பாற்றிடலாம். எனக்கு என்ன வழின்னு தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்றே ஒன்று வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். யார் மேலேயும் நான் குறை சொல்ல வரல. இப்போ லீச் புக் சினிமா தயாரித்துள்ள லீஸ்ட் நம்முடைய அனுப் ரத்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. அவர் கதாநாயகன் நடித்திருக்காரு, அவர் தயார் பண்ணியிருக்கார். இசையமைப்பாளர் கிரண் ஜோஷி. 3 பாட்டு நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நம்முடைய இந்த மேடையை அலங்கரித்தவர் நிஜாம், நடிகர், மிமிக்ரி ஆக்டர், இன்னும் பல்துறை கலைஞர். நிஜாம், நீங்கள் உண்மையிலே ஒரு பல்கலைக்கழகம். இது நிஜம், இது சத்தியம். ஏன்னா உருவம் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தா உள்ள நிறைய வச்சிருக்கார். அதுதான் உருவமாக இருக்கு. நடிப்பு, பாடல், மிமிக்ரி எல்லாமே. இதில் இன்னொரு பெருமை என்னென்னா, இவங்க கேரளாவிலேருந்து தமிழ் சேர்த்து படம் எடுத்திருக்காங்க. கேரளா, தமிழ், கன்னடா, தெலுங்கு 3 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழும் நம்பிக்கையோடு எடுத்திருக்காங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க, அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்டோரி, அதை எப்படி அழகாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காங்க. கேமரா, ரீ ரெக்கார்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. இது எல்லாத்த விட கேரள சகோதரர்கள் இந்த மேடையில் தமிழ் பேசுனீங்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். ஹீரோயினி அழகாக பேசு. நான் ஏதாவது தப்பு பேசுகிறதா மன்னிச்சுக்கன்னு கேட்டது. கடைசியில் நன்றி சொன்னேன், அந்த நன்றி தூய தமிழ். நிறைய நல்ல எல்லாருமே அழகாக பேசுகிறேன். ப்ரொடியூசரில், மியூசிக் டைரக்டர்லேருந்து, ஸ்டண்ட்டு நம்ம தம்பி, தமிழ் தம்பி, அவனை தைரியமாக கேரளா கூட்டு போய் படத்தை அழகாக ஸ்டண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தமிழை நம்பி வந்தால் எந்த தப்புமே வராது, ஞாபகம் வச்சுக்க. தமிழர்களை நம்புவர்கள், தமிழர்கள் தான் அவங்க கெட்டு போவாங்க, ஆனால் அடுத்தவர்களை கெடுக்க மாட்டார்கள். ஆக இந்த தமிழ் படம் லீச், ரத்தத்தை உறிஞ்ச அட்டை, ஒரு அட்டை கிருமி இருக்கு இல்லையா, உடம்புல ஒட்டிட்டுனா இருக்கிற ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிருமா.